வேல்முருகன் ஒரு சுத்தமான ஒரு அச்சு பிசகாத தமிழ் தேசிய தலைவன், ஒருவன் ஈழத்தில், இன்னொருவன் தமிழ் அரசன். 2 பேரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தமிழர். இப்போ ஓபிஎஸ் பிஜேபி சங்கி ஒருத்தர் இருக்கார். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாட்டை சாராத அத்தனை பேரும் நீங்க குரூப் 1 அதிகாரியா வரலாம், குரூப் 2 அதிகாரியா வரலாம், குரூப் 3 குரூப் 4 வரலாம். பிஜேபி அரசாகவே மாறி போச்சு அதிமுக. கேரளாவில் மலையாளியை தவிர யாரும் தமிழ் மாநில தேர்வாணையத்தில் பரிசு எழுத முடியாது. இங்க யாரு வேணா எழுதலாம், பல்பீர் சிங் பல்ல புடுங்கலாம், கிட்னியை எடுக்கலாம், தமிழரை கேட்க நாதி இல்லை. ஆந்திரா காடுகளை சுட்டு கொள்ளலாம், தமிழரை கேட்க நாதி இல்லை. ரெட்டியும் நாயுடும் செம்மரம் கடத்துவதே இல்லை. இங்கிருந்து போற அப்பாவி தலித்து வன்னியர் தான் செம்மரம் கடத்தி பல ஆயிரம் கோடிய கப்பலை ஏற்றி விற்கிறான். அப்போ இதற்கான அரசியலை வேல்முருகன் முன்னெடுக்கிற காரணத்தினால